த கான்ஃபிடென்ட் மைண்ட், தன்னம்பிக்கை கொண்ட மனம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வீரன் என்ற ஒரு பலசாலி வாழ்ந்து வந்தான். அவன் தன் தசைகளைப் பற்றி பெருமைப்பட்டான். மேலும் உலகில் வலிமைதான் மிக முக்கியமான விஷயம் என்று நம்பினான். தன் பலத்தை எல்லோருக்கும் காட்டிக் கொள்வதை அவன் விரும்பினான். அதே கிராமத்தில் நிலா என்ற ஒரு இளம் பெண் வசித்து வந்தாள். அவள் வீரனைப் போல பலசாலி இல்லை. ஆனால் அவள் மிகவும் புத்திசாலி மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவள். அவள் எப்போதும் செயல்படுவதற்கு முன் கவனமாக சிந்திப்பாள். ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஒரு பெரிய பாறை விழுந்து ஆற்றின் பாதையை தடுத்தது. தண்ணீர் பாய முடியாததால் வயல்கள் வறண்டு போயின. வீரன் முன் வந்தான். நான் என் பலத்தால் அதை நகர்த்துவேன் என்று கர்ஜித்தான். அவன் தன் முழு பலத்துடன் தள்ளினான். ஆனால் பாறை ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அவன் தடித்த கயிறுகளால் அதை இழுக்க முயன்றான். ஆனால் கயிறுகள் ஒவ்வொன்றாக அறுந்துவிட்டன. அவன் சோர்வடைந்து தோல்வியடைந்தான். கிராம மக்கள் சோகமாகவும் தங்கள் பயிர்களைப் பற்றி கவலையாகவும் பார்த்தனர். நிலா பாறை அருகில் நடந்து சென்றாள். அவள் அதைத் தொடவில்லை. அவள் தரையையும் தண்ணீரையும் ஆற்றின் பாதையையும் பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு தன்னம்பிக்கையான பார்வை இருந்தது. நமது வலிமையால் பாறையை நகர்த்த முடியாது என்று அவள் ஞானமுள்ள பெரியவர் தாத்தாவிடம் சொன்னாள். ஆனால் தண்ணீரால் முடியும். பாறையின் அடிப்பகுதிக்கு தண்ணீரை வழிநடத்த ஒரு சிறிய கால்வாயை தோண்டுவோம். கிராம மக்கள் சிறிது சந்தேகத்துடன் ஆனால் நிறைய நம்பிக்கையுடன் தோண்டத் தொடங்கினர். அவர்கள் நிலாவின் அறிவுறுத்தல்களை பின்பற்றினர். விரைவில் ஒரு சிறிய நீரோடை பாறையை நோக்கி பாய்ந்தது. தண்ணீர் மெதுவாக பாறையின் அடியில் உள்ள மண்ணை அரித்துவிட்டது. ஒரு பெரிய இரைச்சலுடன் அந்த பெரிய பாறை நகர்ந்து உருண்டு ஆற்றின் பாதைக்கு வழிவிட்டது. ஆறு பாய்ந்தது. வயல்கள் காப்பாற்றப்பட்டன. வீரன் நிலாவை மரியாதையுடன் பார்த்தான். அந்த ஞானமுள்ள பெரியவர் தாத்தா புன்னகைத்து, பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்தது என்றார்.